ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு முட்டை மசாலாங்க. இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காயும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு 5 பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூனு, புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள் இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு அது மட்டும் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சுருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3யும் கொஞ்சம் சேர்த்து நம்ம அந்த முட்டையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அது ஏன்னா அந்த முட்டை கொஞ்சம் ஃப்ரை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதுக்காக தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அதை மட்டும் சேர்த்து எண்ணெயில் சேர்த்து உடனே அடுப்பு ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் இல்லைன்னா கருகிடும் அந்த எண்ணெயில் மிளகாத்தூள். அதனால் அப்போ முட்டையை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம், அதிகம் வறுக்க வேண்டியதில்லை, 2 நிமிஷம் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு மஞ்சக்கரு தேவையில்லைன்னா மஞ்சக்கரு தனியாக எடுத்துட்டு அப்புறம் கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 முட்டையில் மஞ்சள் கரு வச்சுட்டு மீதி 2 முட்டையில் மஞ்சள் கரு வேணான்னுட்டு அதை எடுத்துட்டேன். இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ அதே வானிலையில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. அது காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம் எடுத்து வச்சோம்ல அதை அதில் சேர்த்துக்கலாம். அதிகமான மசாலாலாம் தேவையில்லை, இதே போதும். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல ஒரு கப் அளவு அது சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு இருக்குங்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மசாலாவுக்கு, அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க. கூடவே புதினா தழை, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடணும். வெந்தப்புறமா ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தக்காளி ஒரு புளிப்பு சுவைத்தி பிடிக்குன்னா ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு ப்யூர் பண்ணி கூட அதை கூட சேர்த்துக்கலாம். அது தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சம் நேரம் வெந்ததும் அடுப்பு மீடியம்லேயே தான் இருக்குது. வெஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கறி மசாலா 1 டீஸ்பூன். கறி மசால் இல்லை கரம் மசால் இது மட்டும் சேர்த்துக்கலாம். கறி மசால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதிலையே வதக்கலாம். இப்போ புதினா ஒரு 4-5 தழை கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்கறதுனால அடி பிடிக்காமல் வருது, வானிலையில் ஒட்டாமல் வருது. இப்போ அந்த பச்சை வாசனையும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ முந்திரியும் தேங்காயும் நான் தேங்காய் ஒரு அரை கப்பு, முந்திரி ஒரு 5 துண்டு போட்டு அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த விழுதை இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுனப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த விழுதை நான் கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போய் நல்லா மசாலா வெந்துச்சு. நமக்கு கிரேவி குழம்பு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விடணும். தேங்காய் அதிகமாக குழம்பு வேணும்னா நம்ம தேங்காய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி ஊற்றலாம். இப்போ இந்த டைமில் நான் வேக வச்சுருக்கிற அந்த மசாலா முட்டையை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதிகமாக ரொம்ப கிளறக்கூடாது.
அப்படியே தள்ளி விட்டு பரவலாக விட்டு மூடி போட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா அந்த முட்டை கூட எல்லாம் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஓரம் பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி உடனே சர்வ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம திரும்பி மூடி வச்சா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.